முன்னொரு காலத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனிடம் ஒரு வாத்து இருந்தது. அந்த வாத்து மிகவும் விசித்திரமானது. ஒரு நாள் காலையில் அந்த விவசாயி வாத்து கூட்டிற்குச் சென்றபோது அங்கே ஒரு தங்க முட்டை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். முதலில் அது யாரோ விளையாடுகிறார்கள் என்று நினைத்தான். ஆனால் அது உண்மையான தங்கம் என்று தெரிந்ததும் அவனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. மறுநாளும் அதே போல அந்த வாத்து ஒரு தங்க முட்டையிட்டது. இப்படியே தினமும் ஒரு தங்க முட்டையை அந்த விவசாயிக்கு கொடுத்தது. விவசாயி அந்த முட்டைகளை விற்று குறுகிய காலத்திலேயே பெரும் பணக்காரனானான். பணம் சேரச் சேர விவசாயிக்கு பேராசையும் அதிகரித்தது. அவன் மனதிற்குள் இப்படி நினைத்தான்: இந்த வாத்து தினமும் ஒரு முட்டைதான் தருகிறது. இதன் வயிற்றுக்குள் நிறைய தங்க முட்டைகள் இருக்கும் போலிருக்கிறது. அதை ஒரே நாளில் எடுத்துவிட்டால் நான் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரனாகிவிடலாமே. அடுத்த நாள் காலை பொறுமை இழந்த அந்த விவசாயி ஒரு கூர்மையான கத்தியை எடுத்துக்கொண்டு வாத்துக்கூட்டிற்குச் சென்றான். வாத்தின் வயிற்றுக்குள் இருக்கும் எல்லா முட்டைகளையும் எடுக்க வேண்டும் என்ற ஆசையில் அந்த பாவப்பட்ட வாத்தின் வயிற்றை அறுத்தான். ஆனால் உள்ளே ஒரு தங்க முட்டை கூட இல்லை. சாதாரண வாத்துகளுக்கு இருப்பதைப் போலத்தான் அதன் உடலமைப்பும் இருந்தது. தன் பேராசையினால் தினமும் கிடைத்து வந்த தங்க முட்டையையும் இழந்து அந்த வாத்தையும் கொன்றுவிட்டோமே என்று விவசாயி கதறி அழுதான். ஆனால் அவனது வருத்தத்தால் வாத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியவில்லை. இந்த கதையைப் போலவே நாமும் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடையாமல் ஒரே நாளில் எல்லாவற்றையும் அடைய நினைப்பவர்கள் கடைசியில் கையில் இருப்பதையும் இழக்க நேரிடும்.